கர்த்தர் செய்ய நினைச்ச நன்மையை என்ன பண்ண மாட்டாரு. சகரியாக்கு சகரியாவுடைய வாயை பைபாஸ் பண்ணி என்ன பண்றாரு, சகரியாக்கு நன்மை செய்யறாரு. இந்த சைடு பார்த்தா எலிசபெத் என்ன ஆயிருச்சு, கர்ப்பவதி ஆயிருச்சு. சோ நான் இன்னைக்கு கொண்டு வந்த செய்தி, சீட்டு கண்டிப்பா என்ன விழுது, நம்ம மேல விழுது. அது எப்போ முடிவாயிருச்சு, பரிசுத்த ஆவியானவர் நம் மீது வந்தபோது அது முடிவாயிருச்சு. இப்போ நம்ம கையில இருக்கிறது என்னது, தேவனை குறித்து அறிந்து கொள்வது என்ன எங்க இருக்குது, இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருந்து அவரை அறிந்து கொள்வது நம்முடைய கையில இருக்குது. கத்தியின் மீது, பட்டயத்தின் மீது ஒருவேளை நம்பிக்கை வைத்தோமானால் காலதாமதம் நிச்சயம். எப்படி நிச்சயமாவும், பட்டயம் சேரலன்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், பட்டயத்துக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கர்த்தாவே இது இல்லையே, சரியான அளவு எனக்கு வரலையே, சரியான அளவை செய்து கொடுக்க, ஒரு கொல்லன் வரணுமே, சரியான அளவை செய்து கொடுக்க, இந்த ப்ரொவிஷன் வரணுமே, அந்த கத்தி வரணுமே, அங்கேயே சுத்திட்டு இருப்போம். அது எதனால சுத்துறோம், இந்த டிலே எதனால நடக்குது, இந்த டிலே கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ளாததுனால வருகிற டிலே. ஆனா இந்த டிலே கர்த்தரோட நடந்த தாவீதுக்கு இல்ல. நாமானுக்கு ஒரு டிலே வந்திருக்க எல்லா வாய்ப்பும் இருக்குது. நாமான் என்ன பண்ணிட்டாரு, ஆல்மோஸ்ட் எங்க ஊர்ல இல்லாத நதியான்னு சொல்லி கிளம்பிட்டாரு. கடுமையான டிலே போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம்தான். ஆனா செய்தி வந்தது, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய், வேலைக்காரன் மூலமா என்ன பண்றாங்க, அந்த செய்தியை கேட்பதற்கு தாழ்மை இருந்தது இல்ல. அதனாலதான் தன்னை தாழ்த்துக்கிறவரு, நீங்க கர்த்தருடைய கரத்துல உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை என்ன பண்ணுவாரு. இப்போ தாழ்த்தும் பொழுது அவன் என்ன பெற்றுக் கொண்டான், அன்று விடுதலை பெற்றுக் கொண்டான். தொடர்ந்து படிச்சீங்கன்னா அவன் தீர்க்கதரிசி கிட்ட என்ன கேட்டு வாங்கிட்டு போறான், கொஞ்சம் மண்ணு கொடுங்க, உங்க ஊரு மண்ணுன்னு கேட்டு வாங்கிட்டு போறாப்ல. ஏன் சொல்லுங்க, ஏன் மண்ணு கேட்டு வாங்கிட்டு போறாரு, அவர் ஊர்ல இல்ல மண் இல்லையா? போன போன வாரம் படிச்சோம் இல்லையா, தேவன் இஸ்ரவேல் அந்த எல்லையை தனக்காக என்ன பண்ணிக்கிட்டாரு, தெரிந்து கொண்டார். அப்போ மிச்ச எல்லைகள் எல்லாம் யாருடைய எல்லைகளா இருந்தது, வேறொரு எல்லைகளா இருந்தது. இப்போ அந்த காலத்துல அவனுக்கு இந்த அறிவு இருந்ததுனால அவன் என்ன பண்றான், கொஞ்சம் மண்ணு கொடுங்க, நான் அங்க போய் என்ன பண்றேன், இந்த தேவனுக்கு நான் பலி செலுத்துறேங்கிறான். அந்த மண்ணுல பலி செலுத்தினா அவனுக்கு நல்லா தெளிவா புரியுது. சோ ரெண்டு அந்த அந்த வண்டி தக்க மண்ணை தீர்க்கதரிசிகிட்ட இருந்து வாங்கி அவன் ரட்சிப்பையே அன்று என்ன பண்ணி கொண்டான், பெற்றுக்கொண்டான். இந்த